இந்த கொஸ்டினில் நிறைய கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், இருக்கிறதுல எது ஈஸியாக அதுக்கு மொதல் போங்க. எஃப்ஆஃப் 0 = 7/4 மொதல் போட்டு பார்க்குறோம். ஏயும் டியும் எலிமினேட் ஆயிடுது, ஏன்னா அது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. 5/4 வருது. ஐ திங்க் இங்கே வந்து 3/4 வரும். டிக்கு எலிமினேட் பண்ணிடுறோம். அப்புறம் பி அண்ட் சி தான் கையில் இருக்கும். அதுக்கு மற்றதை கொண்டு போகணும். போல் ஆஃப் ஆர்டர் 1 and 2. ஆர்டர் 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால z=2ங்கிற நம்பர் போல் ஆஃப் ஆர்டர் 2ங்கிறதுனால கண்டிப்பாக z-2 டினாமினேட்டில் வர மாதிரி இருக்கணும். அது இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. அதனால இதை எலிமினேட் பண்ணிவிட்டு இப்போவே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்தராக கொடுத்துருக்கிறது இந்த போல்ஸில் ரெசிடியூ வந்து 1, ஒரு இதுக்கு வந்து 1, இன்னொன்றுக்கு வந்து 2. அப்போ ரெசிடியூ அட் z=-1ங்கிறது 1/1 + z கோஎஃபிஷியன்ட், அது 1. ஸோ இங்கே மேட்ச் ஆயிடுது. அதே மாதிரி z=2க்கு ரெசிடியூ வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க, அது இங்கே கரெக்டாக இருக்குது. 2/z-2 2ன்னு வந்துடுது, அந்த மாடலில் வந்துடுது. அந்த கிளாஸ் ரூமில் போகிற டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் போகிற போல் அட்டன் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். அதையுமேவும் நான் இதெல்லாம் மெனக்கட்டு உங்களுக்காக தேடி எடுத்து உங்களுக்கு அப்படியே பேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் அப்படியே பேஸ் பண்ண முடியாது. அப்புறம் அதை லைட்டாக எடிட்லாம் பண்ணி, ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் தாட் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரிப்பரேஷன்லேயே. அதனால தான் என்னென்ன வழியெல்லாம் முடியுமோ அது எல்லாமே பண்ணுறது. ஸோ நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள், ஆன்சரும் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் போல் வந்து அட்டன் பண்ணுறீங்களா, தப்புனா பரவாயில்ல, கொஞ்சம் 1 or 2 days கழிச்சு நானே அதில் ஆன்சர் போடுவேன், நீங்களும் ஆன்சர் கண்டுபிடிச்சி போகலாங்க. அந்த கொஸ்டின் நோட் பண்ணி போகலாங்க. அதில் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா அதுவுமே சும்மா பேருக்கு போடுறதில்ல, கொஞ்சம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால சில நேரங்களில் ஈஸியாக போடுவேன் சில நேரம். பட்டு அதுவும் நோட் பண்ணிங்க, அட்டன் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டையும் அந்த போலையும் அட்டன் பண்ணுங்கள். ரைட், சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நான் அப்டேட் பண்ணுறேன், ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன், இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரைடே இருக்கும். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் போட்டாலும் சரி, டைப் பண்ண முடிஞ்சால் டைப் பண்ணுங்கள், இல்லையா சிம்பிளாக வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஒன்றும் இதுக்காக டைப் பண்ணுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டைமை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சென்ட் வாய்ஸ் நோட் எனஃப், அது எனஃப். எனக்கு நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் முடிஞ்சால் அங்கேயே ரிப்ளை பண்ணுவேன், இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆன்சர் பண்ணிடுறேன். சரிங்களா? ரைட், தேங்க்யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.